தமிழ் பேசும் அனைத்து நேரங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் டெக் செய்திகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தமிழ் டெக் செய்திகளுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக எப்படியும் இன்னைக்கு மேட்ச் எல்லாம் பார்க்க ரெடியாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைய முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா iQOO Z10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் இல்லை, ஏப்ரல் 11 லான்ச் ஆக போகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமாக அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? 7300 யோசிச்சு பார்க்கும்போது நம்ம டைமென்சிட்டி ப்ராசர் நினைப்போம், பட் அதுதான் கிடையாது. இது பேட்டரி 7300 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போறதா சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்பெக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 ப்ராசஸர், 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் இது வந்து 50 மேப்ஸ்க்கான கேமரா வித் OS சப்போர்ட்டோட வரும். 20,000 பட்ஜெட்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த பட்ஜெட்குள்ளே வந்ததுன்னா பீஸ்ட்டுங்க. எல்லாம் அந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் பேட்டரி நல்லா கொண்டு தான் எதிர்பார்ப்பாங்க. செம்மையாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் iQOO பார்த்தீங்கன்னா Neo 10R லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ்க்கு அதுவுமே சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். நம்மளுடைய வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நேத்தி சுட 10 நாள் வீடியோவும் வந்து போட்டிருப்போம். உங்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பாக வேணும். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இருக்கிற மாதிரியே 3 ஃபோன் கூட 25,000 பெஸ்ட் எதுன்றதை அடித்து பார்த்துருக்கோம். செக் பண்ணுங்கள். ஸோ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃபர் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 49 ரூபாயை கலெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வகையாக வாங்குறான், அமேசான் வாங்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இவங்க போட்டாங்களேன்னு சொல்லி யோசிச்சோன்னா இது நார்மலாக எல்லாருக்குமே வந்து கிடையாது. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருந்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளில் நாங்கள் இது ஒரு சார்ஜ் வந்து பண்ணுறோன்றது போல் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவியோட காஸ்ட்டும் பெட்ரோல் கார் காஸ்ட்டும் ஈக்குவல் ஆகிடும் சீக்கிரமாகவே அப்படின்றது போல் சொல்கிறாரு. நிறைய பேருக்கு சந்தோஷமாயிடுச்சு, ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, ஈவியோட கார் ப்ரைஸோட விலை எல்லாம் இறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாவே நமக்கு கிளியர் ஆகிட்டுக்கும். ஏன்னா ஒருவேளை ஈவி காரோட ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, இந்த சைடு நார்மல் காரோடைய ப்ரைஸும் ஏற்றுறா பெட்ரோல் கார் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க, என்ன பண்ணுறது? அப்பயும் ஈக்குவல் தானே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மாருதி, M&M எல்லாருமே 3% 5% வரைக்கும் அவருடைய காருடைய ப்ரைஸிங் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ JioHotstar ஒரு நியூஸை சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஜியோ சப்ஸ்கிரைபராக நீங்கள் இருக்கீங்க, ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னா 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போதும் உங்களுக்கு 90 டேஸ்க்கு JioHotstar கிடைச்சிடும், ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஜியோவில் வேலிடிட்டி இல்லை, ஆனால் இப்போ IPLக்காக ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 290 ரூபாய் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாட்ஸ்டார் வந்துடும். என்ன பிளான்ன்றதை பொறுத்து அதுக்கான வேலிடிட்டி மாறும், செக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏர்டெல் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஏர்டெல் கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 5 GB டேட்டா வந்து கிடைக்கும். 30 நாட்களுக்கான வேலிடிட்டி தான். அதே 30 நாட்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு JioHotstarரும் கிடைக்கும் இலவசமாக. சரிங்களா? ரெண்டாவதா 195 ரூபா அப்படின்ற பிளானை போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 GB டேட்டா கிடைக்கும், 90 டேஸ்க்கான வேலிடிட்டி அண்ட் அந்த 90 டேஸ்க்கு மட்டும்தான் JioHotstarரும் கிடைக்கும். இதற்கு ஏற்கனவே உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் பிளான் இருக்கணும், அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணணும். அண்ட் வோடஃபோன் ஐடியா கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபா அப்படின்ற பிளான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளான் மேலே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 GB டேட்டா வந்து கிடைக்கும், 30 டேஸ்க்கான வேலிடிட்டி. ஆனால் 90 டேஸ்க்கு உங்களுக்கு JioHotstar கிடைக்கும். Pixel 9a அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஃபோன் இன்னும் வரல, தருவாங்களாலும் தெரியல. நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கையும் இல்லை அந்த ஃபோன் மேலே. பட் இருந்தாலும் என்ன இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் அந்த பிக்சல்லே இதெல்லாம் பேட்டரி ஜாஸ்தி இருக்குது. 5100 mAh பேட்டரி, உங்களுக்கு 10SR G4 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பு, 2700 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கூடிய டிஸ்பிளே, 6.3 இன்ச்க்கான டிஸ்பிளே. இதுவும் வந்து போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க Pixel 10 பற்றியும் வந்து டீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வாட்டின்னாங்க யார் லீக் பண்ணது? ஸோ டீஸ் பண்ணல, ட்விட்டரில் வந்து லீக் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா TSMC கூட நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கே புரியும். அவாடா இனிமேட் ஹீட்டிங் வராதோ அப்படின்றது போல் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஆர்கிடெக்சர் டிசைன்லாம் கூகுள் கிட்ட இருந்தால் வருது. அவங்க எப்படி எல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. வரட்டும், எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ Poco F7 சீரிஸையும் சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் மார்ச் 27 அஃபிஷியல் வந்து வரப்போகிறதா அவங்க கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது, ஒன்று அல்ட்ரா, இன்னொன்று ப்ரோ. அல்ட்ராவில் வந்து நமக்கு Snapdragon 8 Elite சிப் வந்து வரப்போகுது. ப்ரோவில் Snapdragon 8 Gen 3 வந்து ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த வாட்டி விஷன் பூஸ்ட் D7 சிப் அப்படின்ற ஒரு சிப்பை வந்து கொண்டு வர போகிறாங்களாம். போக்கோவில் முதல் முறையாக டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் சிப்பாக வந்து இது இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஏற்கனவே iQOOவில் நம்ம டெடிகேட்டாக அந்த கிராஃபிக்ஸ் சிப் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்லாம் ஆயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதுன்றதை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ போக்கோவில் இது கொண்டு வரது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பட் அந்த ஹீட்டையும் அவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதையும் அந்த ஓவர் ஹீட்டிங் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டராக இருக்கும். ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன்னா, நேற்று போட்ட 10 நாள் வீடியோ பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா OnePlus, Poco அண்ட் iQOO 3 தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். 30,000 பட்ஜெட்டில் தெளிவாக உங்களுக்கே புரியும். Grok AI வந்து பார்த்தீங்கன்னா இப்போது
ட்விட்டரில் போட்டு கிளின்னு மற்றவங்க கிளியில் அது கிழிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நார்த்லலாம் பயங்கரமாக போட்டெல்லாம் கேட்கும் போது இந்தி ஸ்லாங்லேயே அந்த ஸ்லாங்லேயே அரே கியா கர்த்தா ரே தூ இத்தனா காம் கர்த்தா தூ ஏபிக்கு நீ கர் சக்தா தியா அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக போட்டு நார்மலாக நான் பேசுகிறேன். அது கெட்ட வார்த்தைலாம் கூட யூஸ் பண்ணி வந்து பேசுதான். ஓகேங்களா? அங்கேயும் இல்லை, தமிழ்லேயும் வந்து நிறைய பேர்லாம் போட்டு என்னை டேக்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பேசுது பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அன்ஃபில்டர்டாக பேசுது. ஸோ பி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் இன் ட்விட்டர். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிரார்க்கு டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஆனால் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெய்டி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்களாம். இதெல்லாம் இப்படி பேசுதேப்பா, இது நல்லது இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேபி ஏதாவது பேன் பண்ணுறாங்களா, இல்லை ஃபில்டர் வந்து போட சொல்கிறாங்களா, இல்லை ஏதாச்சும் கேஸ் போடுறாங்களா அப்படின்றது தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, ஹூ இஸ் த மோஸ்ட் ஸ்ப்ரெட்டர் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆன் எக்ஸ்? உங்கள் ட்விட்டர் வலைதளத்தில், இந்த எக்ஸ் வலைதளத்தில் இருக்கிறதுல அதிகமான பொய்யான தகவலை பரப்புறது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு Grok என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? Grok, இலான் மஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓனரையே போட்டு கொடுத்துச்சு. அந்த லிஸ்ட்டில் ட்ரம்ப்லாம் வேறு இருக்கிறார். ஸோ ஏற்கனவே ஏர்டெல் மற்றும் ஜியோ வந்து ஸ்பேசஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாப்ப இப்போ வோடஃபோன் ஐடியாவும் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். ஸோ இவங்க மூலியமாகவும் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்பேசஸ் இந்தியாவில் வரதான் போகுது. ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ட்ரேட் வார், இந்த டேரிஃப் இதெல்லாம் எப்படி என்ன போகுதுன்றதை பொறுத்து கண்டிப்பாக சீக்கிரமாக இந்தியாவில் வந்துடும். அண்ட் வோடஃபோன் ஐடியா யூசர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம், மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி 5G வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுடைய அன்லிமிட்டட் 5G பிளானே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 299 ரூபாய் அப்படின்ற பிளானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக மற்ற சிட்டிலையுமே நாங்கள் 5G கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் மற்றும் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ RCS மூலமா கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RCS மெசேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? அது உண்மையிலேயே தேவையா? எனக்கு தெரிஞ்சு நான் ஐஃபோன் யூஸ் பண்ணப்பையும் அது யூஸ் பண்ணது கிடையாது. மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் யாராச்சும் பல யூசர்ஸ் இருந்தீங்கன்னா, நான் மிஸ்டர் பழத்துக்கிட்டையும் கேட்டேன். அவரும் வந்து எஸ் நான் யூஸ் பண்ணுறேன்றான். எதுக்கடா யூஸ் பண்ணுறேன்? மெசேஜ் அனுப்புறதுக்கு. அதுக்கு நானும் தான் மெசேஜ் யூஸ் பண்ணுறேன். மெசேஜாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் ஆப்பிள் பழம் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த RCS உங்களுக்கு உண்மையாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மெசேஜ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ப்ரையாரிட்டி பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்றதை சொல்லுங்கள். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு என்னன்னு தெரிலனா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஸ்கிப் பண்ணலாம், நம்ம அடுத்து நியூஸ் போகலாம். அண்ட் ஐஃபோனை பற்றி பேசும்போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஐஃபோன் 17 ஏரை பற்றி இப்போ தான் மிஸ்டர் பழம்லாம் பயங்கரமாக பெருமையாக பேசியிருந்தார். ஸ்லிம்மாக வரப்போகுது, இப்படி வரப்போகுதுன்னா இது வந்து ஃபியூச்சரை நோக்கி அவங்க கொண்டு போகிறாங்க. தட் இஸ் போர்ட்லெஸ்ஸாக வரப்போகுது. எந்த ஒரு போர்ட்டும் இருக்க போகிறது. டைப் சி போர்ட்டியாக கொண்டு வர சொல்கிறேன். இப்போ பாரு நான் போர்ட்டே தூக்குறேன் அப்படின்றது போல் ஆப்பிள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட் இருந்தால் தான் நாங்கள் டைப் சியை வந்து பக்காவாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். போர்ட்டே இல்லைனா அது ஒயர்லெஸ் சார்ஜிங் பக்கம் போயிடும். அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்கில் இருக்கிற மாதிரி இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பின்ஸ் தான் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான பேர் வைப்பாங்க. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் ஆல்சோ குட். பட் என்னன்னா திரும்ப லைட்னிங் கேபிள் இருக்கும்போது எப்படி தூக்கின்னு போனோமோ அதே மாதிரி தூக்கின்னு போக வேண்டியது தான். அண்ட் One UI 7 நிறைய பேருக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அஃபிஷியலாக லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. One UI 7 வந்து April 7 வரப்போகுதுன்னு சொல்லிட்டு Galaxy S24 சீரிஸ், S23 சீரிஸ், Z Fold 6, Z Flip 6, 5, Tab, S10, S9 இது எல்லாத்துக்குமே சீக்கிரமாக ரோல் அவுட் ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். S23 சீரிஸ்லாம் ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்களா. அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் லைனாக அப்படி டக்குன்னு கோடு விழுந்துட்டு இருக்கு எல்லா Galaxy யூசர்ஸ்க்குமே. ஸோ பி கேர்ஃபுல். உங்ககிட்ட சாம்சங் டிவைசஸ் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ட்விட்டர் மற்ற இடத்துலலாம் போய் பாருங்க. அப்டேட் மற்றவங்க பண்ணிட்டாங்களா, எந்த இஷ்யூமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணாம இருங்க. அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் அக்கா வந்து திரும்ப வந்துட்டாங்க. இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப லேட்டரான நியூஸ்னு சொல்லுவீங்க, அதனால் நான் அதை பற்றி சொல்ல. பட் முக்கியமாக இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BYD அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய புது டெக்னாலஜி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 400 கிலோமீட்டருக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஹியூஜ் இல்லையா? பட் அதை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து வச்சுருக்கோம்ப்பா 1 மெகாவாட்கான சார்ஜிங் டெக்னாலஜி 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஒரு பஸ்ஸுக்கு நாங்கள் வந்து பண்ணுறோன்றது போல் அவங்களும் காமிச்சிருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற நிறுவனங்கள்லாம் எங்கடா இருக்காங்க, அந்த டெஸ்லாலாம் வராங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா சூப்பர் சார்ஜரை வந்து 275 கிலோமீட்டர் தான் போகும் 15 நிமிஷம் சார்ஜ் பண்ணால். பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 325 கிலோமீட்டர் போகும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால். பட் இப்போதைக்கு BYD தான் லீடிங்கில் இருக்காங்க. பட் இவங்களுக்கும் பேட்டரி சார்ஜிங் இதெல்லாம் அவங்க சைனீஸ் கம்பெனிஸ் தான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த அடேங்கப்பா நியூஸ் உங்களுக்காக கடைசியில் வச்சிருக்கேன். இந்த நியூஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலெல்லாம் இதான் பார்த்துருப்பீங்க. இனிமேட்டு குண்டா இருக்கிறோன்னு கவலைப்பட வேணாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய கஷ்டம் வேணாம், நம்மளும் வந்து ஃபிட்டாகி 6 பேக் வைக்கலாம் அப்படின்ற கனவோடு இருக்கிறவங்களுக்கு மருந்து வந்துடுச்சுன்றது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறையலாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தை இந்தியாவில் அஃபிஷியலி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. லில்லி அமெரிக்காவில் ஏற்கனவே 2020 வந்து இந்த மருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
டிஃப்ரெண்ட் டோசேஜஸில் வருது. ப்ரைஸிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மருந்து என்னடா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மருந்து பேர் என்னென்னா மொஞ்சாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்து உங்களுடைய டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணுமா, ப்ளஸ் பசியை வந்து கட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்டு உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு வெயிட் வந்து கட்டுப்படி ஆகும், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மருந்து வந்து கொண்டு வந்ததுக்கான காரணமே டைப் 2 டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் அவங்க அஃபிஷியல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சைட்லேயுமே பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதுனால அதையும் சேர்த்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவைலபிள் இருக்கக்கூடிய வயல் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mg வயல் வந்து உங்களுக்கு 3500 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. 5 mg வயல் வந்து 4375 ரூபா அப்படின்ற ரேட்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கோ நெகட்டிவ்ஸ் சைடு எஃபெக்ட்ஸும் ஒரு சிலது வந்து இருக்குது. இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், எடுத்த உடனே பண்ணாதீங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எப்பா இதெல்லாம் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பேன் பண்ணுறோன்னு பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. ஸோ மெதுவாக வெயிட் பண்ணி என்ன எதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு AskMrTTல 2-3 கொஷின்ஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறீங்க, உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருந்தாங்க. எஸ், இன்னைக்கான எனர்ஜி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். போன வாட்டி எனர்ஜிலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நடுவில் திடீர்னு ஏதோ ஒரு வீடியோவில் ஏன் ப்ரோ இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்க, ஸ்பான்சர் வீடியோவில் மட்டும் எனர்ஜியாக இருக்கீங்க நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமேலாம் கிடையாது. அந்த வீடியோலையும் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் மேட்ரு. எந்த வீடியோவாக இருந்தாலும் நம்ம எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவோம். உடம்பு சரியில்லாத போது நம்ம ஒன்றும் புஷ் பண்ண முடியாது. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவில் மட்டும் ஜாலியாக இருக்கிறீங்க, இல்லை எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இருங்க, நானே சொன்னது நல்லா இருக்காது. தம்பி வாடாங்க. தம்பி, நான் வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன்னா எப்போவுமே உங்ககிட்ட, இல்லை வந்து நடிக்கிற மாதிரி இருக்குதா வீடியோவில்? இல்லைம்மா, எப்பயும் போல் வீடியோவில் இருக்க மாதிரி தான் அங்கேயும் வந்து ஜாலியாக தான் இருப்பீங்க. சரி இருங்க, அவர் ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காரு, அதையும் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் சண்டை போடுவார். என்னடா கொஸ்டின் இது? அண்ட் சந்தோஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்டார்லிங்க் இந்தியாவில் வர்றது நல்லதா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்லது தான். ஒரு சைடில் நல்லது, இன்னொரு சைடில் நெகட்டிவிட்டி, எல்லா விஷயத்துலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்குமே இந்தியாவில் இன்டர்நெட் நுழையாத இடமும் இன்டர்நெட் போய் சேராத இடமும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. நிறைய எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி இன்டர்நெட் வந்து உண்மையிலே உயிர் காக்கும் ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். வந்தால் நல்லது தான். காம்படிஷன்ஸ் ஆர் குட். ஆனால் காம்படிஷன்ஸ் ஆர் குட்னு இப்போ எங்கே இருக்குது காம்படிஷன்? எல்லாம் தான் கை கொடுத்துட்டாங்களே. அண்ட் மாதவன் கேட்டிருக்காரு, டே டு டே லைஃப்பில் உங்களுடைய ப்ரைமரி ஃபோன் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக தான் விவோ X2 Pro டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து S25 Ultra. ஆனால் இதுலேயுமே ஒரு சில பக் இருக்குது. இப்போது விவோவை பற்றியும் நிறைய பேர் வீடியோ கேட்டீங்க, பட் யாரும் வாங்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு பண்ணல. பட் அடுத்த மொபைலுடைய டெஸ்டிங் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. IPL யார் ஜெயிப்பாங்கன்றது கமர்ஷியலில் சொல்லுங்கள். பாய்.